தோல்வியில் முடிந்திருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை. இங்க வந்து தமிழ்நாட்டை சுத்தமா கடல்ல ஆழ்த்தி விட்டு போயிட்டாங்க. 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படி இப்படின்னு என்னென்னோ சொல்றாங்க. ஆனா அது எல்லாமே வெள்ளை அறிக்கையில வெத்து அறிக்கையா இன்னைக்கு போயிருக்குது. அதுவும் குஜராத் மாடலை கம்பேர் பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அங்க நிக்கிறாங்க நம்ம தாவேகா. எதெல்லாம் கொடுமை தெரியுமா? இதுல நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னன்னா, நிதி அமைச்சரா இந்த தமிழ்நாடு யாரெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம். நெடுஞ்செழியன் அவருடைய நிதி அமைச்சரா இருக்கும்போது அவருடைய நிதி சமர்ப்பிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். கலைஞர் நிதி அமைச்சரா இருக்கும்போது இந்தியாவிலேயே 12 முறை நிதியை தாக்கல் செஞ்ச ஒரே அமைச்சர் கலைஞர் தான். கலைஞருடைய நிதி தாக்கல் செஞ்ச விவரங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். பேராசிரியர் அன்பழகன் நிதி அமைச்சரா இருந்த காலத்துல பார்த்திருக்கோம். இப்போ பிடிஆர் தியாகராஜன் அவரு அமைச்சரா இருக்கும்போது பார்த்தோம். இப்ப சமீபத்துல தங்கம் தென்னரசு இதே இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாம் நிதி அமைச்சர் பொறுப்புல இருந்து அவங்க நிதியை கையாண்ட விதங்கள், இந்த மாநிலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன விதங்கள்லாம் பார்த்துட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு தாவேகாவுடைய மரிய வில்சன் அவரு இன்னைக்கு நிதி அமைச்சரா உட்காந்துக்கிட்டு அவரு நிதியை கையாளுறது இருக்கட்டும், அவருக்கு தமிழை கையாள தெரியல. தமிழ் அவர்கிட்ட சிக்கி தவிச்சிட்டு கிடக்குது. இவரு தான் ஜேபிஆர் கல்லூரி. ஜேபிஆர் கல்லூரியோட ஒரு வாரிசு என்பது இங்க குறிப்பிடத்தக்கது. அவர்கிட்ட தமிழ் மாட்டிக்கிட்டு அந்த படாத பாடுபடுகுது. பாரதி சொல்லுவாரு, தமிழ் இனி மெல்லச்சாகும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லுவாரு. அந்த மாதிரி தமிழ் அவர் கையில சிக்கிக்கிட்டு அந்த அளவுக்கு செத்துட்டு கிடக்குது. அந்த இடத்துல ஒரு பேப்பரை பார்த்தாங்க படிக்கிறாரு. இது முழுக்கவே அதிகாரிகளுடைய ஆட்சி தான். அதிகாரிகள் எழுதி தருவாங்க, அதிகாரிகள் செயல்படுத்துவாங்க. வேற அதை எடுத்துட்டு போய் வெளியில வாசிக்கக்கூடிய நடிகர்கள் மட்டும்தான் இவங்க. அந்த மாதிரி ஒரு பேப்பர்ல வச்சுக்கிட்டு வாசிக்கிறாரு. அவர் வாசிக்கும் போது என்ன சொல்றாரு, வீழ்ச்சி காலத்தில் அப்படின்னு சொல்லி வீழ்ச்சி காலத்தில் அப்படிங்கிறாரு. வீழ்ச்சி காலத்திலாம், வீழ்ச்சி காலத்தில் தான் வீழ்ச்சி காலத்தில் சொல்லி போய் படிக்கிறாரு. அதுக்கடுத்து நீதி பற்றாக்குறை அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா ஒரு நிதி பற்றாக்குறை, நிதித்துறை அமைச்சர் இல்லையா, நிதி பற்றாக்குறையை தான் நீதி பற்றாக்குறைங்கிறாரு. ஆனா அவர் சொன்னது என்ன ஒரு வகையில உண்மைதான். இங்க உண்மையா தாவேகாவுடைய ஆட்சியில நீதி பற்றாக்குறையா தான் கிடக்குது. 24 மணி நேரத்துல 12க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை. அதுல 8 சிறுவர்கள் மட்டுமே 8 பேர் இங்க நாசப்படுத்தப்பட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய அராஜகங்கள் நடந்தோம். இங்க முதலமைச்சர் வாயை திறந்து பேச மாட்டாரு, நீதியை பேச மாட்டாரு. நடிகை சிம்ரன் கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு நேரம் இருக்குது, சிலம்பரசன் கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கான நேரம் இருக்குது. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் நீதியை பேசுறதுக்கு இங்க நேரம் இல்ல. அப்ப உண்மையான இந்த தாவேகாவுடைய ஆட்சியில நீதி பற்றாக்குறை தான் இருக்குது. ஆனா இவர் சொல்ற இது வந்து நிதியை தான் நீதின்னு சொல்றாரு. நீதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி படிக்கிறாரு. அதுக்கடுத்து நேர்முறையாக அப்படின்னு படிக்கிறாரு. என்னையா வார்த்தை இதெல்லாம், வாயில வசம் போச்சு தேய்ச்சா கூட இப்படிப்பட்ட வார்த்தைகள் வராது. நேர்முறையாக அப்படின்ற ஒரு படிக்கிறாரு. அதுக்கடுத்து ஒண்ணு சொன்னாரு, அது என்ன இப்போ வரைக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியல. அடிப்படை சுடகாட்டல் அப்படின்றாரு. என்னது இது அடிப்படை சுடகாட்டல்? ஓ, அடிப்படை சுட்டி காட்டி ஏதோ சொல்ல வராரு போல இருக்குது. அடிப்படை சுட்டி காட்டல் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா கண்டமைப்பு அப்படிங்கிறாரு. கண்டமைப்பா? என்ன கண்டமைப்பு? ஓ, பொருளாதார கட்டமைப்பு, கட்டமைப்பு தான் கண்டமைப்புன்னு சொல்லி வாசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த அளவுக்கு இவங்க கையில தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் ஒரு பக்கம் சிக்கி தவிச்சிட்டு இருக்குன்னா, இவங்க கையில தமிழ் ஒரு பக்கம் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அப்படியே சிக்கி இப்பெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு வகையா அதுக்கு அடுத்து உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு திமுக 13 லட்சம் கோடி ரூபாய் இங்க கடனை தமிழ்நாட்டை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப நம்மளெல்லாம் கடன்காரனாக்கி நாசப்படுத்தி வறுமை கோட்டுக்கு நம்மளை தள்ளி விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கடன் 13 லட்சம் கோடிங்கிறாங்க. போக்குவரத்து துறை பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டு போயிட்டாங்க. ஒரு பஸ் 1 கிலோமீட்டர் ஓடுதுன்னா 53 ரூபா நமக்கு நஷ்டம் ஏற்படுது. அந்த அளவுக்கு நஷ்டத்துல கொண்டு போய் தள்ளி விட்டு போயிட்டாங்க. ஜிஎஸ்டிபி உள்நாட்டு உற்பத்தியில பெரிய சரிவை ஏற்படுத்தி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வெள்ளை அறிக்கையில முன்வைக்கிறாரு. இதோட உண்மைத்தன்மை என்ன, அங்க என்ன நடந்தது, இது எதுவுமே தெரியாம இன்னைக்கும் இன்ஸ்டாகிராம் கிரிஞ்சுங்க இந்த தற்கூரி பசங்க இதை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் இதோ ஒன்று வச்சுக்கிட்டு வேற வீடியோ போடுறாங்க. இந்த தப்பு தமிழ்ல வாசிக்கப்பட்டதையும் இவங்க வச்சுட்டு வீடியோ போட்டுருக்காங்க. அதுல மரிய வில்சன் தமிழ்ங்கிறாரு. அந்த தமிழ்ன்ற அந்த அழகான வார்த்தையை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே, அவங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு பார்த்தோம்னா இது எதுலையுமே அவங்க உண்மையா சொல்லப்படலை. இது வெள்ளை அறிக்கை இல்லை, இது என்ன கேட்டா ஒரு வெத்த அறிக்கை அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள், நாளைக்கு சட்டசபை கூட போது உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்க போறாரு. இதெல்லாம் மடைமாத்துறதுக்காக சும்மா ஒரு வெள்ளை அறிக்கைன்னு ஒரு வெத்த அறிக்கை. ஏன் வெள்ளை அறிக்கை ஆட்சிக்கு வந்தாலும் செய்ய வேண்டியதுன்னு ஏன் அதை இந்த நேரத்தில் போய் வெளியிடணும்? எல்லாம் ஒரு வெத்த அறிக்கை, பேச்ச சும்மா மடைமாற்றம் செய்யறதுக்காக இது எல்லாமே செய்யறது. சரி, அவங்களுடைய பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோமே. போக்குவரத்து துறை ரொம்ப இது வரைக்கும் பார்க்காத வகையில் நஷ்டப்படுத்தி போயிட்டாங்க. ஒரு போக்குவரத்து துறையில 1 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு அரசுக்கு 53 ரூபா நஷ்டம் ஏற்படுது. இதுக்கு முன்னாடி அதாவது வருவாய்ங்கிறது 25 ரூபாய் வருவாய் இருக்குன்னா செலவு 78 ரூபா போகுது, கிட்டத்தட்ட 53 ரூபா நஷ்டமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்க்கக்கூடியவங்க ஐயோ திமுகவுடைய ஆட்சியில அப்போ 1 கிலோமீட்டருக்கு 53 ரூபா நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இதை வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியும்.
ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இது சுத்தமா இந்த போக்குவரத்து சம்பந்தமான எந்த ஒரு புரிதலும் இல்லாதவங்க தான் அப்படி பேசுவாங்க. ஏன்னா போக்குவரத்து கழகத்தை அரசு மயமாக்குனது கலைஞர். 1980 காலத்துல அதை அரசு மயமாக்கி, அதுக்கு முன்னாடி வெறும் தனியார் பஸ் மட்டுமே இருந்தது. அவன் வைக்கிறதா விலை, சீசன் டைம்ல அவன் வைக்கிறதா ரேட்டு. இப்படி இருக்கும்போது பொதுமக்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு போக்குவரத்து கழகத்தை அரசுடைமை ஆக்கணும் அப்படின்னு கொண்டு வரும்போது, இது வருமானம் பார்க்கக்கூடிய இடம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். இது மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நலத்திட்டம், அடிப்படையான ஒரு நலத்திட்டம் இது. அப்ப இதுல வந்து கரெக்டா இதுல இவ்வளவு செலவாகுது, பெட்ரோலுக்கு இவ்வளோ, டிரைவர் சம்பளம் எவ்வளோ, போக்குவரத்து கழகத்துக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ, அப்ப இதெல்லாம் வச்சுதான் நம்மளோட வருமானத்தை வச்சு டிக்கெட் ரேட் கணக்கு பண்ணோம் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு சென்னையில சைதாப்பேட்டையில இருந்து பாரிஸ் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு 100 ரூபாய் டிக்கெட் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு டிக்கெட்டுங்கிறது 10 ரூபாய், 15 ரூபாய் பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வாங்கப்படுது. அப்ப இது மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை நலத்திட்டம். ஆனா இதையுமே திமுக இந்த இடத்துல அரசுக்கு லாபம் ஈட்டிட்டு தான் போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதிமுக ஆட்சியை திமுக கையில கொடுக்கும்போது 2023ல போக்குவரத்து துறையில ஒரு கிலோமீட்டர் பயணத்திற்கு 59 ரூபாய் நஷ்டம் இருந்தது. 59 ரூபாய் நஷ்டம் இருந்தது. திமுகவுடைய இந்த 5 வருஷம் சிறப்பான ஆட்சியில அது எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னா 53 ரூபாய் நஷ்டம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அரசுக்கு கிட்டத்தட்ட 6 ரூபாய் சேமிச்சு கொடுத்திருக்காங்க. 59 ரூபாய் நஷ்டமான இடத்துல 53 ரூபாய் மட்டுமே நஷ்டம் அப்படின்னு சொல்லி அரசுக்கு 6 ரூபாய் சேமிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த 6 ரூபாய் சேமிச்சு கொடுத்தது எந்த காலத்துல சேமிச்சு கொடுத்தாங்கன்னா, இந்த 5 வருஷம் தான் பொருளாதார விலை பெரிய அளவுல நமக்கு விலைவாசி உயர்வு ஏற்பட்ட காலம். பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, அடிப்படை பராமரிப்பு செலவுகள், இந்த செலவுகளுக்கான விலை உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாமே பெரிய அளவுல பொருளாதார உயர்வு கண்ட நேரத்திலுமே இங்க 6 ரூபாய் கிலோமீட்டருக்கு மிச்சம் பண்ணி கொடுத்து தான் போயிருக்காங்க. ஆனா இந்த எந்த விஷயமே உள் டெப்தா எதையுமே இவங்க பேசாம 59 ரூபா இருந்தது 53 ரூபா ஆக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லாம, வெறும் 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா 53 ரூபா நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே மேல்மட்டமா மட்டுமே இவங்க சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. அதுல அவர் சொல்லும் போது இன்னொரு ஒரு பாயிண்டையுமே மரியவெல்சன் சொல்லி இங்க திமுக புகழ்ந்து விட்டு தான் போயிருக்காரு. திமுக டேமேஜ் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி இவங்க திமுக புகழ்ந்து வச்சு தான் போயிருக்காங்க. அதாவது மரியவெல்சன் அங்க இன்னொன்னு சொல்றாரு, வருவாயை உயர்த்தாம செலவு மட்டும் 2 மடங்கு ஆக்கி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்போ வருவாயை உயர்த்தணும் என்ன செய்யணும், டிக்கெட் விலையை உயர்த்தணும். ஆனா திமுக 5 வருஷம் ஆட்சியில டிக்கெட் ரேட்டை ஏத்தல. அப்ப அது மூலமா என்னன்னா, மக்கள் மேல சுமையை கொண்டு போய் திணிக்கல. டிக்கெட் விலையை உயர்த்தி மக்கள் மேல சுமையை உயர்த்தல, கட்டண உயர்வை ஏற்படுத்தவே இல்லை. ஆனா கட்டண விலை உயர்வை ஏத்தல, டிக்கெட் பெட்ரோல் டீசல் ரேட்டே அதிகமா இருந்திருக்குது. இந்த நேரத்திலுமே அரசுக்கு 6 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்து போயிருக்காங்கன்னா, கடந்த 5 வருஷம் ஆட்சி சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்காங்கன்றத இந்த வெள்ளை அறிக்கை மூலியமா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் உண்டாக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. 13.18 லட்சம் கோடி தமிழ்நாடு கடனை சந்திச்சுட்டு இருக்கு. இது வரைக்கும் இப்பேற்பட்ட கடனை பார்க்கவே இல்லை. திமுக மொத்தமா கஜானாவை காலி பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி இந்த 13.18 லட்சம் கோடின்னு சொல்லி ஒரு கணக்கை ஒண்ணு சொல்றாங்க. இவங்க இந்த கடனை சொல்றாங்களே தவிர இங்க வருமானம் எவ்வளவு வந்தது அதை இவங்க சொல்லவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கடன் மேட்டரை நம்ம முழுசா முடிச்சுக்கிறோமே. இங்க 13 லட்சம் கோடி கடன்றாங்களே, ஃபர்ஸ்ட் அது 13 லட்சம் கோடி இல்ல, 10 லட்சம் கோடி தான் கடன். கடந்த மார்ச் 31 சட்டசபையில நிதித்துறை அமைச்சர் அன்னைக்கு தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யும் போது 10 லட்சம் கோடி கடன்றது அன்னைக்கே அரசு சார்பிலே டீட்டெயிலா சொல்லப்பட்டுச்சு. ஏன் இவங்க 13 லட்சம் கோடின்னு சொல்றாங்கன்னா, பொதுத்துறையோட கடன் இருக்குல்ல அதையும் சேர்க்கிறாங்க. மின்சாரம், போக்குவரத்து, டிஎன்சிஎஸ்பி இது மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடனை இதுல கொண்டு வந்து ஒண்ணு சேர்த்து ஓவராலா 13 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க கடன்றது 10 லட்சம் கோடி தான். இந்த 10 லட்சம் கோடி திமுக வாங்கின கடன் கிடையாது. இங்க அதிமுக ஆட்சியை விட்டுட்டு போகும்போது 5.13 லட்சம் கோடி, 5 லட்சம்னு வச்சுக்கிறோமே, 5 லட்சம் கோடி அதிமுக இங்க கடன்ல விட்டுட்டு போனாங்க. அப்போ ஆல்ரெடி இங்க இருந்த கடன் 5 லட்சம் கோடி, இங்க கடன் 5.13 லட்சம் கோடி கடன். இந்த கடனுக்கு அடுத்து எந்த அரசு ஆட்சி செஞ்சாலும், இனி தாவேக அரசு ஆட்சி செஞ்சாலும் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டி ஆகணும். வட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 22% வட்டி கட்டணும். அப்போ வாங்கின கடன் 5.13 லட்சம் கோடி. அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டி ஒரு பக்கம். இதை தாண்டி நம்ம மாநிலத்துக்கு ஒன்று செய்யணும்னா அதுக்கு கடன் வாங்கி தான் ஆட்சி செய்ய முடியும். இதை நம்ம மட்டும் சொல்ல, மரியவெல்சன் நேத்தே அந்த பேட்டியிலேயுமே சொல்றாரு, கடன் வாங்காம ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கறது அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. அமெரிக்காவே இருந்தாலும், வல்லரசு நாடு அமெரிக்காவே இருந்தாலும் கடன் வாங்கி தான் ஆட்சி செய்ய முடியும், கடன் வாங்கி தான் ஆட்சி நடத்தப்படுது. ஆனா வாங்கின கடன் எதுக்காக பயன்படுத்தப்படுது அதுதான் இங்க முக்கியம். இங்க மீதி திமுக ஆட்சியில் ஒரு 4 லட்சம் கோடி கடன் வாங்கினா அந்த கடன் எதுக்காக வாங்கப்பட்டது? நான் முதல்வன் திட்டம். மாணவர்களை அடுத்த கட்டத்தோட படிப்பு உயர்த்தி அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உயர்த்தி இன்னைக்கு தமிழ்நாடு மாணவர்கள், ஏழை எளிய மக்களுமே வெளிநாடுகளில் போய் உயர்ந்த படிப்பு படிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவரோட எதிர்காலத்தை வளர்த்து வச்சிருக்காங்க. புதுமை பெண் திட்டம், பெண்கள்லாம் படிக்கவே போகக்கூடாது, பெண்கள்லாம் வேற அடுப்பங்கரையில் இருக்கணும் அப்படின்னும் போது இன்னைக்கு கல்வி சேர்க்கையில பெண்களோட எண்ணிக்கை உயர்வாகிறது காரணம்
இந்த உனக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். இது மூலியமா உன் பெற்றோர்களுக்கு எந்த சுமையும் கொடுக்காம உன் படிப்பை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பெண்களோட கல்விக்கான உயர்வு. தமிழ் புதல்வன் திட்டம், மாணவனுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்கீமு. காலை உணவு திட்டம், இது மாதிரியான பல வகையான திட்டங்கள் கல்விக்காக மட்டுமே எவ்வளவு மேம்பாடு செஞ்சு இங்க மேம்பாலம் கட்டுறதுல இருந்து அதுக்கடுத்து மெட்ரோ வேலை. இங்க மெட்ரோ செகண்ட் ஃபேஸுக்கு ஒன்றிய அரசுல போய் நிதி கேட்டா நிதி தரமாட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து அதுக்கு பல வெளிநாடுகள்ல இருந்து கடன் வாங்கி இப்படி இந்த மாநிலத்தோட மேம்பாட்டுக்கு வாங்கப்பட்ட கடன் தானே தவிர இங்க அரசை நடத்த முடியாம வாங்க கடன் இல்ல. அதாவது கடன் வாங்கல 2 வகை இருக்கு. ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு இங்க நம்ம அடிப்படை நடத்த முடியாத கடன். அதாவது அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, கவர்மெண்ட் நடத்த முடியல அப்படின்னு வாங்கக்கூடிய கடன் வேற. இங்க வாங்கின கடன் எல்லாமே இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். இப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கப்பட்ட கடனால நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்து போயிருக்குன்னா இவங்க அதை சொல்ல மாட்டாங்க. எல்லாமே மேம்போக்க சொல்றாங்க. 53 ரூபா கடன் சொல்றாங்களே தவிர ஏற்கனவே அது 59 ரூபா இருந்துச்சு, அது 53 ரூபா இருக்கு, அதை முழுசா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த கடனுடைய விஷயத்திலுமே இவங்க சொல்றது என்னன்னா, இங்க ஜிஎஸ்டிபியை திமுக உயர்த்தி வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது அதிமுகவுடைய ஆட்சியில பார்த்தோம்னா 17.89 லட்சம் கோடி ஜிஎஸ்டிபி அன்னைக்கு இருந்தது. அதுக்கடுத்து 2021 பார்த்தோம்னா 2021-22ல 20 லட்சம் கோடி இருந்தது. ஆனா திமுக ஆட்சியை கையில ஒப்படைச்சிட்டு போகும்போது 35.29 லட்சம் கோடி விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படியே 2 மடங்கா தமிழ்நாடுடைய வளர்ச்சியை உயர்த்திட்டு போயிருக்காங்க. அதனால ஒன்றிய அரசு வெளியிட்ட தகவல் இடத்துமா ஜிஎஸ்டிபில மாநில உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது இந்த கடனுடைய சராசரின்னு சொல்லி தாவேகா இன்னைக்கு மரிய வில்சன் அவர் சொல்லும்போது சொல்றாரு, 13 லட்சம் கோடி கடன் ஒருத்தருடைய தலையிலையும் 1,28,000 கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தருடைய தலையில 1,28,000 கடன் இருக்கு. ஓகே, ஒருத்தருடைய தலையில வருமானம் எவ்வளவு இருக்கு அதை சொல்ல மாட்டாங்க. முழுமையா இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தருடைய தலை வருமானம்ங்கிறது 3,62,000 ரூபாய் வருமானம். தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 3,62,000. உடனே இதை பாக்குறவர் இல்லையே எனக்கு மாசம் வருஷம் 3,62,000 எனக்கு வரலையே அப்படின்ற. அப்படி இல்லை, இது மாநிலத்துடைய நிதி ஒட்டுமொத்தமா வச்சு அந்த மாநிலத்துடைய கடன் எவ்வளோ, அந்த மாநிலத்துடைய தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது திமுக தனிநபர் வருமானத்தை உயர்த்தி 3,62,000 தனிநபர் வருமானத்தை உயர்த்தி அதுலதான் ஒரு நபருக்கு கடன் 1,28,000 ரூபாய். அப்போ 3,62,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் 1,28,000 கடன் வாங்கியிருக்கிறாரு. இதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர இதுக்கு பேர் லாஸ் கிடையாது அப்படிங்கிற இந்த அடிப்படை கூட புரியாது. ஏன்னா இவங்களுக்கு நிதினா என்ன தெரியாது, வெள்ளை அறிக்கைனா என்ன தெரியாது, ஜிஎஸ்டிபினா என்ன தெரியாது, மாநில உற்பத்தி உள்நாட்டு உற்பத்தி இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. சும்மா சினிமாவை பார்த்து ஓட்டு போட்டோம், சினிமாவை பார்த்து ஆட்சிக்கு வந்தோம், சினிமாத்தனமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓவரால் அவங்கள்ட்டே நம்ம கேட்கறது என்னன்னா, இப்போ கடன் வாங்கிட்டாங்க, 13 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த கடன் எதுக்காவது வீணா செலவிடப்பட்டதா இல்ல ஒன்றிய அரசுடைய அளவு மீறி செலவிடப்பட்டதா? இந்த கேள்வி அவங்கள்ட்டே கேட்கும்போது இல்ல எல்லாம் கரெக்டா தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அங்க பக்கத்துல இருந்த அந்த அதிகாரி அவர் சொல்லும் போது இங்க ஒன்றிய அரசு கடனுக்கான உச்ச வரம்பு நியமிச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கு அவங்களுடைய வருமானத்துக்கு இவ்வளவு வரைக்கும் நீங்க கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு உச்ச வரம்பு வச்சிருக்காங்க. அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் இங்க கடன் வாங்கப்பட்டிருக்குன்றத அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. அப்ப இங்க எவ்வளவு கடன் வாங்கப்பட்டோ அதோட 2 மடங்கு இங்க பொருளாதாரத்தை உயர்த்தி விட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க. அதனாலதான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதார அளவில் உயர்ந்த மாநிலத்துல 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஜிஎஸ்டிபில நம்பர் 1லயும் பொருளாதார அளவில் 2வது இடத்துல தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒன்றிய அரசு நமக்கு கடனுக்குன்னு சொல்லி வரம்பு எவ்வளவு நிர்ணயிக்குதோ அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் இங்க கடன் வாங்கியிருக்குன்றத அதையுமே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, வாங்கின கடன் வீணா எதுக்காவது பயன்படுத்தப்பட்டிருக்குதா? இந்த கடனை வாங்கி வீணா எங்கேயாவது வேஸ்ட் ஆகிட்டாங்க, சில நலத்திட்டங்களுக்காக வாங்கினாங்க, அந்த நலத்திட்டங்கள் வீணா போன திட்டம், அது மக்களுக்கு பயன்படவே இல்லை, அப்படிப்பட்ட பணத்துல இங்க பணத்தை வேஸ்ட் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை நிதியமைச்சர் மரிய வில்சன் கேட்கும்போது இல்ல தமிழ்நாட்டில் இது வரைக்கும் செஞ்ச எந்த ஒரு நலத்திட்டமும் வீணானதுக்கு எதுவுமே செலவு செய்யப்படல, எல்லாமே மக்கள் நலனுக்காக செயல்பட்டது, நாங்களும் அதை தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்க வாங்கின கடன் எதுவுமே வீணான ஒன்றிய அரசுடைய வரம்பு மீறியும் கடன் வாங்கின கடனோ மக்களுக்கான பயன்பாடுக்கு மட்டுமே செலவு செய்யப்பட்டது, அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதையும் மீறி 2 மடங்கு இங்க வருமானம் உயர்த்தப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தத்துல விஜய் இங்க என்னெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாரோ, கடனை தள்ளிட்டு போயிட்டாங்க, கஜனா காலின்னு சொல்லி என்னெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாரோ, எதுக்காக இவங்க வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொன்னாங்களோ எல்லாமே ஒட்டு மொத்தத்துல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இவங்க வெறும் பொய்யை மட்டுமே மூலதனமா வச்சுதான் இந்த இன்ஸ்டாகிராம் அரசியலுக்குள்ள வந்தாங்க. அதனாலதான் இவங்க பேரு இன்ஸ்டாகிராம் அரசர் சொன்னது எல்லாமே இங்க எல்லாமே பொய்யும் புழுகுங்களும் தானே தவிர இவங்களுடைய உண்மைத்தன்மை எங்கேயுமே வெளியில வரல. இவங்க என்னெல்லாம் சொல்லி பில்டப் கொடுத்து ஊழல் எல்லாம் நாசமா போயிருச்சு, வறுமை கோட்டு கீழே போயிட்டுனாங்களே, அது எல்லாமே இங்க செல்லுபடி ஆகல அப்படிங்கிறது இங்க புரிய வருது. ஆனா இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, நிதியமைச்சர் மரிய வில்சன் எல்லா இடங்கள்லயுமே குஜராத்தை மென்ஷன் பண்றாரு. இங்க அவர் சொல்லும் போது மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபில
ஜிஎஸ்டிபியில வந்து பெரிய அளவுல சரிவை சந்திச்சிருக்கு, மாநிலத்தோட உள்நாட்டு உற்பத்தியில பெரிய சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு அவரு ஒரு டேட்டாவையுமே சொல்றாரு. 5.93% இருந்துச்சாம் 2021ல. 5.93% இருந்தது. இன்னைக்கு திமுக விட்டுட்டு போகும்போது 5.49% இருந்தது. 5.93 இருந்தது, 5.49% சரிவை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை ஒண்ணு சொல்றாரு. இந்த கணக்கெல்லாம் இவர் சொல்லும் போதுதான் இவருக்கு நிதி அமைச்சர்னாச்சும் அவருக்கு எழுத தெரியுமா அப்படிங்கறது நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதை சொல்லும் போது கூடுதலா குஜராத்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்குது. குஜராத்தை கம்பாரிசன் காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்படி குஜராத்தை கம்பேர் பண்ணி காட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நரேந்திர மோடி குஜராத்தை கம்பேர் பண்ணி காட்டினாரு. குஜராத் மேர குஜராத் ஹோ, குஜராத் படா படா ஜாத்தா ஹோ அப்படின்னாரு. குஜராத்தை நான் எங்கேயோ கொண்டு போயிட்டேன் ஒரு பில்டப் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து நிர்மலா சீதாராமன் குஜராத்லாம் அப்படி வளர்ச்சி இப்படி வளர்ச்சி சொல்லி குஜராத்தை கம்பேர் பண்ணி காட்டினாங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது நபரா மரிய வில்சன் தான் குஜராத்தை கம்பேர் பண்ணி காட்டுறாரு. குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் நீங்க நிதி விஷயத்துல கம்பேர் பண்ணி காட்டினீங்கன்னா அது ஒரு ஆப்பிளுக்கு அழுகுன தக்காளிக்கும் கம்பேர் பண்றதுக்கு சமம். எதோட ஒப்பிட்டு பேசுறேன்னு தெரியல. அப்ப குஜராத்தை தொடர்ந்து இவங்க கம்பேர் பண்ணி காட்டும் போது இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஒருவேளை குஜராத்ல இருந்தா வருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுது. ஃபர்ஸ்ட் குஜராத்துக்கு இதுக்கு நீங்க கம்பாரிசன் காட்ட முடியுமா? ஏன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்க நகரமயமாக்கல்ன்றது ரொம்பவே குறைவு. கிராமமயமாக்கல் அங்க ரொம்பவே அதிகமா இருக்கும். கிராமங்கள் அதிகமா இருக்கும். நகரம் இப்போ குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் அகமதாபாத் தான் ஒரு டெவலப்மெண்ட் சிட்டினா. அகமதாபாத் அது மாதிரியான சின்ன சின்ன நகரங்கள் தான் அங்க இருக்கும். அகமதாபாத் தான் மெயின் சிட்டியா இருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாடு அப்படியா? தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர் இது மாதிரியான எல்லாமே வளர்ந்த மாநிலங்கள், நம்ம வளர்ந்த மாவட்டங்கள் நம்ம வச்சிருக்கிறோம். எல்லா இடங்களுக்கும் மேம்பாலத்தை கட்டிக்கிட்டு பாதாள சாக்கடை திட்டம், மெட்ரோவுக்கான திட்டம் எல்லாமே நம்ம வச்சு எல்லாமே இங்க நகரமயமாக்கல், அர்பனைசேஷன், நகரமயமாக்கல் நம்ம பெரிய அளவில் வச்சிருக்கும் போது இங்க செலவினங்கள் அதிகமாக தான் ஆக செய்யும். அப்போ அந்த குஜராத்தி நீங்க தமிழ்நாட்டை போய் கம்பேர் பண்ணி காட்டுறது எந்த வகையில நியாயம்? இந்தியாவிலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்ம குறைந்த அளவில் இருக்கும். வறுமை கோட்டுல விஷயத்துல பார்த்தோம்னா நம்மளோட குஜராத்தி எங்கேயோ இருக்காங்க. அவங்க தான் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போய் நம்ம இங்கே முழு பணத்தையுமே முழு வருமானத்தையும் மக்களோட வளர்ச்சிக்காக செலவு செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் சொல்லி எல்லாமே மக்களுக்காக இங்கே செலவு செய்யப்பட்டு மாநிலம் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்ச இடத்துல இருக்குது. ஜிஆர்இ ரேஷியோல அதாவது இடைநிற்றல் ஒரு மாணவன் வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறான் அப்படின்னா அவன் அடுத்து டிகிரி படிக்காத ஹையர் எஜுகேஷனுக்காக டிகிரிக்கு போறாங்க அப்படின்னா அது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிக அளவில் இருக்கு. 47% நம்ம அளவு கண்டிருக்கிறோம். இந்தியாவில் ஒரு 100 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 100 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அவங்க காலேஜுக்கு போறாங்கன்னா அதுல தமிழ்நாடு மாணவர்கள் மட்டுமே 47 பேர் போறாங்க. அந்த அளவுக்கு உயர்கல்விக்கு போகக்கூடிய அளவிட நம்ம இங்க உயர்த்தி காட்டியிருக்கிறோம். இடைநிற்றல் நம்ம குறைச்சிருக்கிறோம். இது போக பெண்களுடைய கல்வி விகிதாச்சாரம் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமா படிக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தி காமிச்சிருக்கிறோம். அதிகமா பணிபுரியக்கூடிய பெண்கள்ன்ற இடத்துல தமிழ்நாடு நம்ம உயர்த்தி காமிச்சிருக்கிறோம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம உயர்த்தி காமிச்சிருக்கும் போது இங்க கொண்டு போய் குஜராத்தி இதை போய் கம்பேர் பண்ணி, குஜராத் வந்து ஒரு சிட்டிக்கு மட்டும்தான் அந்த பனியாக்கள் இருக்கக்கூடிய அகமதாபாத், அதானி, அம்பானி பனியாக்கள் இருக்காங்களே அங்க மட்டும்தான் அவங்களோட டெவலப்மெண்ட் காட்ட முடியும். இன்னும் கிராம பகுதியில் போய் பாருங்க, அங்க ஒன்றும் ரோடு இருக்காது. சமீபத்தில் இந்த ஒயர்ல ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்துல பிரதமர் நரேந்திர மோடி தத்தெடுக்கப்பட்ட கிராமத்துல இன்னும் அடிப்படை சாலை வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல. அந்த வீடுகளுக்கு தார்பாய் போட்டிருக்கிறாங்க. தார்பாயில ஓட்டல் ஒலிசல் கிழிச்சல் ஏற்பட்டிருக்குது. இதுதான் குஜராத்தோடைய உத்தரப்பிரதேச நிலைமை. தமிழ்நாடு அப்படியா இருக்கு. ஒவ்வொரு ஊரையுமே டெவலப் பண்ணி சென்னைக்கு நிகரா எல்லாத்தையும் கொண்டு வரணும், எல்லாத்தையும் சென்னையில கொண்டு போய் கொட்டிடக்கூடாது, நகரமயமாக்கல் ஆக்கணும்னு சொல்லி இவ்வளவு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது இதை கொண்டு போய் இங்க போய் நீங்க குஜராத்தோட கம்பேர் பண்ணும் போது இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எங்கிருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. அடுத்து இறுதியா அவர் சொன்னது அது ஒண்ணுதான். ஜிஎஸ்டிபியில் சரிவை கண்டுட்டாங்கன்னா எப்படி இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமா வரும்? ஜிஎஸ்டிபியில் தமிழ்நாடு இரட்டை இலக்கத்தை தொட்டாச்சு. இப்போ திமுக ஆட்சியில் 11.19 விழுக்காடு 11.19 விழுக்காடு தொட்டு இந்தியாவிலே ஜிஎஸ்டிபியில் நம்ம நம்பர் 1ல தொட்டாச்சு. அப்புறம் எப்படி சரிவை தொட்டாங்க ஒரு கணக்குமே அவங்க காட்டுறாங்க. அந்த கணக்கு ஒரு கோளாறு கணக்கு. அதாவது 5.93% இருந்ததா 2021ல திமுக ஆட்சியை விட்டு போகும்போது 5.49% வந்துருச்சான். அப்போ ஒட்டுமொத்தத்தில் எந்த அளவுக்கு சரிவை சந்திச்சுங்கன்னா 0.50%, 1% கூட இல்லையா, 0.50% அளவுக்கு சரிவை சந்திச்சிருச்சான். இந்த 0.50% சரிவு ஏன் சந்திச்சு தெரியுமா? அதையுமே முழுசா சொல்ல மாட்டாங்க. எப்படி அந்த போக்குவரத்து துறை நஷ்டத்துல சொன்னாங்க இல்லையா, 53 ரூபா நஷ்டம்னாங்க. ஆனா அங்க 59 ரூபா நஷ்டத்தை தான் 53 காட்டினாங்க இல்லையா, அதை எப்படி முழுசா சொல்லலையோ அந்த மாதிரி இதையுமே முழுசா சொல்ல மாட்டாங்க. அதாவது நம்ம ஒன்றிய அரசுக்கு நம்ம இங்க நிதி பகிர்வு நடக்குது. நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியோ நம்மளோட இன்கம் டாக்ஸையோ
வரக்கூடிய வருமானத்தை நம்ம ஒன்றிய அரசு கையில கொடுத்தோம்னா அங்கிருந்து நமக்கு நிதி பகிர்வு செய்யப்படும். அந்த நிதி பகிர்வை ஒன்றிய அரசு இங்க நமக்கு சராசரியா குறைச்சது, கடுமையா குறைச்சு விட்டுட்டாங்க. 12வது நிதி மேலாண்மை கூட்டத்துல அன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்திருந்தக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 5.3%. அதாவது அந்த சதவீதம் கணக்கு இல்லாம ரூபாய் கணக்குல சொல்றேன் புரியுற மாதிரி, நம்ம ₹1 ஜிஎஸ்டியோ இன்கம் டாக்ஸோ நம்ம ₹1 கொடுத்தோம்னா நமக்கு திருப்பி 50 காசு 56 காசுன்னு சொல்லி நமக்கு வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா பாஜகவுடைய ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம ₹1 கொடுத்தோம்னா அவங்க பதிலுக்கு நமக்கு 29 காசு தான் நமக்கு திரும்பி தராங்க. ₹1 நம்ம கொடுக்குறோம்னா 29 காசு தான் நமக்கு திரும்பி தராங்க. ஆனா அதுவே உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ₹2.73 அவங்களுக்கு திருப்பி தராங்க. கேட்டா மக்கள் தொகை கணக்குன்னு சொல்லி சொல்றாங்க. மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுல விட்டாம விட்டது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஆக்சுவலா பார்த்தா. ஆனா தண்டனையை ஒழுங்கா செயல்படுத்தி நல்லா படிச்ச மாணவர்களுக்கு தண்டனை கொடுக்கறது, படிக்காம ஊர் சுத்திட்டான மாணவன் அவனுக்கு கிரேடை கொடுக்கறது, அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. அப்போ நமக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை இவ்வளவு பெரிய குறைவை ஏற்படுத்தி விட்டுட்டு இது எல்லாமே செஞ்சுட்டு கூடுதலா வரக்கூடிய வரியையும் ஒன்றிய அரசு மட்டுமே கையில வச்சுக்கிறது. அது ஒரு பக்கம் தனி. அதாவது கொடுக்கக்கூடிய நிதியை நமக்கு குறைவு ஒரு பக்கம், இன்னொன்னு வரக்கூடிய வருமானத்தை ஒன்றிய அரசு வச்சுக்கிறது. அதாவது செஸ் வரின்னு சொல்லி ஒன்று போட்டாங்க. செஸ் வரி, சர்சார்ஜஸ் வரி அப்படின்னு சொல்லி அந்த வரி போட்டாங்க. இப்போ பொதுவாக ஜிஎஸ்டியோ இன்கம் டாக்ஸோ இதுல நிதி பகிர்வு நடக்கும். ஒன்றிய அரசுக்கு இவ்வளவு, மாநில அரசுக்கு 41% அந்த மாதிரி திரும்பி கொடுப்பாங்க. ஆனா இந்த செஸ் வரி, சர்சார்ஜஸ் வரி அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுக்கே போயிடும். அதாவது வரியை கொண்டு போய் அதுல ஒட்டுமொத்தமா போட்டு மொத்தத்துல வரி வாங்காம இந்த தனியா எக்ஸ்ட்ரா வரி போட்டாங்க, செஸ் வரி, சர்சார்ஜஸ் வரின்னு. இந்த வரி மாநில அரசுக்கு திரும்பி தர மாட்டாங்க. அது ஒன்லி ஒன்றிய அரசு மட்டுமே வச்சுப்பாங்க. அப்போ ஒன்றிய அரசுடைய வருமானம் உயருமே தவிர மாநில அரசுடைய வருமானம் உயராது. அப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி அங்க ஜிஎஸ்டிபியை கணக்கு போடுவாங்க. இப்படி கணக்கு போட்டோம்னா அங்க ஜிஎஸ்டிபி சரிவை தான் சந்திக்கும். இந்த ஒரு கணக்கு, இந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு புரியாம சரிவை சந்திச்சிச்சு. சரிவை சந்திக்கிறது காரணம் நமக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை குறைவா கொடுத்தாங்க. இந்த செஸ் வரி, சர்சார்ஜஸ் வரின்னு போட்டு வருமானத்தை முழுக்க அவங்களே வச்சுட்டு நமக்கு சரியா திருப்பி கொடுக்காம இப்படி ஓவராலா வச்சு கணக்கு பார்க்கும்போது சரிவு ஏற்பட்ட மாதிரி தெரியுமே தவிர சரிவு ஏற்படல அப்படிங்கிற இந்த ஒரு புரிதல் கூட அவங்களுக்கு புரியல. அப்படி சரிவு ஏற்படாததால தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஜிஎஸ்டிபியில நம்பர் 1 மாநிலமா உயர்ந்து போயிருக்குன்னு சொல்லி இந்த எந்த ஒரு விவரமும் தெரியாம வெறும் நாங்களும் வெள்ளை அறிக்கை விடுறோம். இந்த நானும் ஒரு படத்துல சுந்தரராஜன், காமெடி நடிகர் சுந்தரராஜன், டைரக்டர் சுந்தரராஜன் வருவாரு, ஒருத்தன் பேப்பர் கொடுப்பாரு, இந்த பேப்பரை படி அப்படின்னு பேப்பரை பிரிச்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது, அதுல ஒன்றும் இல்லை தூக்கி போட்டுரு அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு உங்க கொடுத்துருக்க வெள்ளை அறிக்கை. இந்த வெள்ளை அறிக்கை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க? 2001 ஜெயலலிதாவுடைய ஆட்சியில ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. அன்னைக்கு நிதித்துறை அமைச்சர் பொன்னையன் இருந்தாரு. பொன்னையன் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தது. அதுக்கு முன்னாடியோடைய ஆட்சியில அன்னைக்கு நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருந்தது, அந்த இன்னைக்கு இவங்க நிதி எந்த அளவுக்கு சவால்களை சந்திக்கணும், இவங்க மேம்பாட்டுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி அவ்வளவு துல்லியமா அந்த வெள்ளை அறிக்கை இருந்தது. 2021 திமுகவுடைய ஆட்சி, மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தோடனே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரு நிதி அமைச்சராக இருக்கும்போது அவரு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு. அந்த வெள்ளை அறிக்கை அவ்வளவு கிளியரா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நிதி பற்றாக்குறை எவ்வளவு மோசமா இருந்தது, கடன் எந்த அளவுக்கு இருந்தது, மாநிலத்துடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு அதல பாதாளத்துல தள்ளி போயிட்டாங்க, இதை நாங்க எந்த அளவுக்கு மேம்பாட்டுக்கு கொண்டு வர போறோம் சொல்லி அவ்வளோ கட் அண்ட் கிளியரா அவ்வளவு துல்லியமா அந்த நிதி வெள்ளை அறிக்கைன்றது இருந்தது. ஆனா இன்னைக்கு உங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டது ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. எந்த ஒரு விஷயத்தையுமே சொன்னாலும் போக்குவரத்து துறை சம்பந்தமா சொல்றாங்க, கடன் சம்பந்தமா சொல்றாங்க, ஜிஎஸ்டிபி சரிவுன்னு சொல்றாங்களே தவிர எதையுமே முழுமைப்படுத்தாம சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு இது வெள்ளை அறிக்கையில ஒட்டு மொத்தத்துல இது ஒரு வெத்துப்போன அறிக்கை, ஒரு வெற்று அறிக்கை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் தாண்டி, இந்த வெற்று அறிக்கையை தாண்டி நாளைக்கு தான் இருக்குது சம்பவம். நாளைக்கு சட்டப்பேரவை கூட இருக்குது. சட்டப்பேரவையில தரமான சம்பவங்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன சம்பவம் செய்ய போறாரு, எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமா என்ன சம்பவங்கள் செய்ய போறாங்கன்றது, அந்த சம்பவங்களுக்கு முதலமைச்சர் விஜய் இங்க உட்காந்துக்கிட்டு என்னவெல்லாம் முழிச்சுக்கிட்டு அங்க உட்காந்துருக்க போறாருன்றத நாளைக்கு இன்னும் தரமான சம்பவம் இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.